தீபிகாவோட சஸ்பென்ஷனை திரும்ப பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டு சந்தோஷப்படுறீங்களா இல்லை சேட் ஆகுறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா தீபிகா கவினை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறதால இப்போ சந்திரன் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ கமிஷனர்கிட்டையுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அப்படிங்கிறதால கமிஷனருமே அவங்கள பாராட்ட தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க இடையில பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள வான் பண்ண தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எப்போதுமே ஒரே கோணத்தில் மல்லி மேலே தான் தவறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இல்லை சார் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை, அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது, நான் ஒரு சைடை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதால தான் நான் மல்லி மேலே சந்தேகப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ட்ராமா போட்டுட்ருக்குறாங்க. அதனால் இப்போ சஸ்பென்ஷனையுமே கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதால இப்போ தீபிகா திரும்ப இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க. அதனால் அடுத்து என்னென்ன திருப்பங்கள்லாம் வருமோ அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுடரோட கேஸை ஓரளவு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா கவின் தான் இதன் பின்புலத்தில் இருந்தாங்க, கவின் தான் இறப்புக்கு காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறதால கவினுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இந்த விஷயத்தை எப்படியாவது விஜய் மல்லிகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இப்போ தீபன் வந்திருக்கிறாங்க. விஜய் மல்லி 2 பேருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்னாச்சு தீபன், எதுக்காக ஸ்வீட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தீபிகா ஜாயின் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே விஜய் மல்லிக்கு 2 பேருக்குமே நிச்சயமாக சந்தோஷம் தான். ஏன்னா அவங்களுமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆனதுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்தோம் அப்படிங்கிறதால அவங்களோட சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணணும் அப்படிங்கிறதால தான் விஜய் மல்லி 2 பேரையுமே தீபிகாவை அதில் இன்வால்வ் பண்ணி விட்டாங்க. அப்படிங்கிறதால அவங்க 2 பேருமே சந்தோஷம் தான் படுறாங்க. அப்படின்னாலுமே தீபிகா நிச்சயமாக மல்லியை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மல்லியை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க. அடுத்ததாக ராஜியுமே இப்போதைக்கு தப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.